ஹை கைஸ், உங்கள் ஜிஎம் தமிழா இன்னைக்கு வந்து என்ன பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு வாரம் மேலே வந்து குக்கு வித் கோமல் சீசன் 5 நடந்த ஹேங்கர் பிரச்சனைனால வந்து மணிமேகலை பிரியங்கா வந்து பிரச்சனை வந்து பார்த்தா தொடர்ந்து வளர்ந்துட்டே வந்துட்டே இருக்கு இல்லையா. சமீபத்தில் வந்து மன அழுத்தத்தை வந்து ஃப்ரீ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலை வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோ மேக் பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா சொம்பு வந்து எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல தான் வைக்கணும் அப்படின்னு வேறு தூக்கி விசாரினாங்க. சொம்பு தூக்குற வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை பற்றி டீட்டெயிலாக வந்து பேசலாம். ஜிஎம்எஸ் தமிழை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம், மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்படி சொல்லக்கூடிய மூலியமாக இந்த சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்வேஸ் அல்டிமேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அஜித்தோட டைலாக் அவர்கள் வந்து பார்த்தோன்னா இந்த விஷயத்தை வந்து பேசியிருந்தாங்க. அந்த வீடியோவில் பேசியிருந்தாங்க. என்ன நடந்துச்சு, ஏன்னா வந்து சொம்பு தூக்குறவங்களுக்குலாம் என்ன மரியாதை அப்படின்ற விஷயத்த வந்து பேசினாங்க. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய பிரச்சனையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. ஏன்னா அவங்க கூட இருக்கிற நண்பர்களே இது மாதிரிலாம் விஷயத்தை வந்து செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரிவீல் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷார்ட்டாக சொல்லல, பிரியங்காவுக்கும் மணிமேகலுக்கு அந்த வந்துன்னா ஹேங்கரில் தான் பிரச்சனை. இது வந்து சின்ன சின்ன பிரச்சனை தான். இது வந்து பெருசாக ஊடகத்தில் வந்து பேசப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 நாள் 6-7 நாள் ஆகிடுச்சு இந்த விஷயத்தை வந்து பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து சூழலில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மீடியாவில் போய் கவர் பண்ணுற அளவுக்கு மிகப்பெரிய பேசப்பட்டுச்சு. இப்போ வந்து என்னென்னா, மணிமேகலை வந்து ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருந்தாங்க. வந்து மன அழுத்தத்தை வந்து ஃப்ரீ பண்ணணும், அதனால் வந்து ஒரு வீடியோ வந்து வெளியில் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ மேக் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோவில் வந்து என்னென்ன ரிவ்யூ பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட இருந்த குரேசி இருக்கார்ல, குரேசி வந்து வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் வந்து ஒரு நல்ல மெசேஜாக பண்ணிவிட்டு கருத்துக்களை சொல்லிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வீடியோ போட்டிருப்பீங்களா, வீடியோ வந்து எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கணவராக வந்து குரேசி மேலே பேசுகிற மாதிரி விஷயத்தை வந்து பேசினாங்க. அந்த இடத்துல பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன்னாக வந்து நடந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் குரேசி வந்து என்னென்னா கூட வேலை செஞ்ச அப்படி நபராகவும், அது மட்டும் இல்லாமல் மணிமேகலைக்கும் பிரியங்காவுக்கும் எந்த இது இல்லாமல் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு நேரத்தில் மாதிரி பேசினார். அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் வந்து பிரியங்கா சப்போர்ட்டாக வந்து பேசுகிற மாதிரி வந்து பார்த்தோன்னா பார்த்து படிச்சுட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார். ஒருவேளை ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுட்டு பேசினாரா, இல்லை வந்து யாருன்னா மெசேஜ் அனுப்பிச்சுட்டு பேசினாங்களா எனக்கு தெரியல. ஆனால் பட் வந்து மணிமேகலை வந்து தரப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யாரோ எழுதி கொடுத்தது வந்து பார்த்து ஒரு விஷயம் பேசணும்ல, அதுதான் வந்து நீ வந்து அந்த விஷயத்தை வந்து பேசுகிற அப்படின்னு சொல்கிற மாதிரி பேர் மென்ஷன் பண்ணல. ஆனால் பட் வந்து எல்லா ரியாக்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா குரேசி மேலே வந்து இது அதிசயம் இருந்துச்சு. குரேசி வந்து என்ன பாவம் பண்ணார், ஒன்றுமே பண்ணல, சிவனே இருந்தார். இது மாதிரி சண்டை போட்டீங்க, ஏன் சண்டை போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த முடிவு எடுத்தாலும் நல்ல முடிவு எடுக்கணும்னு சொல்லிட்டு போனார். போனதுக்கப்புறம் இவர் ஒரு வீடியோ மேக் பண்ணார். ஏன்னா வந்து செட்டுக்குள்ளே இவர் தான் இருக்கிறாரு. அந்த இடத்துல வந்து என்ன பிரச்சனைன்னு வந்து ரியலாக வந்து பார்த்தவர் அதுக்கான ஒரு விஷயத்தை வந்து சொன்னார். ஆனால் பட் வந்து அந்த இடத்துல வந்து யாரோ வந்து எழுதி கொடுத்துட்டு பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலை வந்து ரிவீல் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் நண்பனை கூட நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூடயே இருப்பாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சொல்லு, ஷேர் பண்ணிட்டு அப்படிலாம் இருப்பாங்க. அந்த நண்பனை வந்து தயவு செஞ்சு யாரும் நம்பிடாதீங்க. ஒரு முறை 2 முறை யார் நல்லவனா கெட்டவனா அப்படின்றது செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் விஷயத்தை நம்ப சொல்லுங்கள் அப்படின்ற விஷயத்தை வந்து பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் வந்து பார்த்தோன்னா அம்மான்னு ஒரு கேரக்டரை பற்றி பேசுகிறாங்க. பேசும்போது என்னன்னா, சக்கிலா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்தோன்னா அம்மான்னு தான் கூப்பிடுவாங்க செட்டில் வந்து, ஏன்னா வயசில் முதியவர்ன்றனால. இப்போ வந்து என்னென்னா, இப்போ மணிமேகலையும் அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து பார்த்தோன்னா லவ் மேரேஜ் பண்ணி ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இல்லையா. கல்யாணம் பண்ணிட்டு வீடெல்லாம் கட்டியிருக்காங்க. இதுக்கான பணங்கள் எப்படி வந்துச்சு, என் மணிமேகலை வந்து இப்படி இந்த விஷயத்தை வந்து செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி விஷயத்தை இருந்தாலும் வேறு மீடியாவில் வந்து பார்த்தோன்னா இவங்க வந்து பேட்டி அளிச்சாங்க. அந்த பேட்டிக்கு வந்து பார்த்தோன்னா இவங்க வந்து ரீப்ளை கொடுத்தாங்க. என்ன அப்படின்னா, என்னோட அம்மா சொந்த அம்மாவே வந்து பார்த்தோன்னா இதுக்கான எந்த இது பண்ணல, எங்கள் அம்மாவே என் கூட நல்லா தான் இருக்கிறாங்க. வேற ஒரு அம்மா வந்து பார்த்தோன்னா ஃபீல் பண்ணுறது வந்து பார்த்தோன்னா என்ன அர்த்தம் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பேசிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் வந்து பயங்கரமாக பேசப்பட்டு இருக்குது. எப்படின்னா, மாக்காப்பானது டிஜே பிளாக் அவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கு இல்லையா. மாக்காப்பா அவங்க வந்து இதுக்கு முன்னாடி பிரச்சனை போது ஒரு வீடியோ வந்து சொல்லியிருந்தாரு, ஒரு போரில் வந்து 2 யானை சண்டை போடுது, சண்டையில் போய் நம்ம மாட்டேன்னா நம்மளே தான் வந்து மிதிப்படுவோம், அதே சண்டை போட்டு யார் விட்டு போகிறதா வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நல்ல விஷயமா கற்றுக்கல சொன்னார். இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பாத்ரூமில் வந்து ஒரு செப்பலெல்லாம் போட்டு இனிமேல் இந்த விஷயத்தை வந்து பெருசுப்படுத்த இது பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அப்படின்ற மாதிரி விஷயத்தை வந்து ரிவீல் பண்ணிட்டு ஸ்டோரி போட்டு போயிட்டாரு. இதே அடுத்து என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, டிஜே பிளாக் எங்கள் அண்ணன் சொன்னது தான் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய செப்பலெல்லாம் போட்டு இது மாதிரி செய்யறவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா
தேவையான விஷயத்தை வந்து கொண்டு வந்து தேவையான விஷயத்தை பேசுகிறவங்களுக்கு இதுதான் இது அப்படின்ற மாதிரி இவர் ஒரு இது போட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் வந்து பயங்கரமாக பேசப்பட்டிருக்கு. டிஜே பிளாக் இப்படி பேசிட்டாரா, மாக்கப்பா வந்த இப்படி பேசிட்டாரா, இவங்க மணிமேகலை வந்து சொம்பு தூக்குறவங்களுக்குலாம் இப்படியெல்லாம் என்ன மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டாங்களா அப்படின்ற விஷயத்தை வந்து சோசியல் மீடியாவில் வந்து பயங்கரமாக பேசப்பட்டு இருக்கு. குரேஷியும் இதுக்கு முன்னாடி வேலை செஞ்ச செஃப் பட்டோ அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணாங்க இதுக்கு முன்னாடி வேற சேனலுக்கு. அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு சாதகமாக விஷயத்தை தான் பேசினாங்க, நல்ல விஷயத்தை கருத்துக்களை சொன்னாங்க. இது வந்து தேவையில்லாம பிரச்சனை வந்து மக்கள் வந்து பேச வேணாம் அப்படின்ற விஷயத்த வந்து தெளிவாக பேசினாங்க. ஆனால் பட்டோ வந்து குரேஷி வந்து அதுக்கு முன்னாடி வந்து வீடியோ ஒன்று போட்ட வீடியோக்கு வந்து இப்போ வந்து ரீப்ளே கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா குரேஷ் வந்து இப்படிலாம் செஞ்சிருப்பாரா, உண்மையில அப்படி செய்வாரா அப்படின்னு தெரியல. தேவையில்லாமல் எவனோ சண்டை போகிறதுக்கு எவனுக்கோ வந்து ஆறுதல் சொன்னதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரேஷ் வந்து மாட்டிட்டாரு அப்படின்றத என்னோட கருத்து. மக்களாக உங்களோட கருத்துக்கள் என்னன்றது கருத்துக்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து இருந்திருக்கீர்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கலாம். டாடா பாய்.